மயிலாடுதுறையில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் மாவட்ட ஆட்சியரகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர்கள் ரஹீம், கண்ணதாசன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொள்ளிடம் ஒன்றியம் தாண்டவன்குளம் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியின் சார்பில் 2022ஆம் ஆண்டு குழு புதுப்பித்தல் மற்றும் பள்ளி அங்கீகாரம் வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட கருத்துருக்களுக்கு உடன் ஏற்பளிப்பு வழங்கவும், பச்சை பெருமாள் நல்லூர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஊதிய உயர்வு உள்ளிட்ட பணப்பயன்கள் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஆசிரியர்களின் பணப்பலன் சார்ந்த கோப்புகள், தேர்வு நிலை, சிறப்பு நிலை, உதவி பெறும் பள்ளிக்குழு புதுப்பித்தல், ஓய்வூதிய கருத்துரு அனுப்புதல் உள்ளிட்ட கோப்புகள் வட்டார கல்வி அலுவலகத்திலிருந்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்திற்கு வந்து பல மாதங்களாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் முடக்கி வைக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாவட்ட தொடக்க கல்வி அலுவலராக பணியாற்றக்கூடிய குமாரவேல் என்பவர் ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அதிகாரி. அதை விட ஒரு பயந்தாங்கொல்லி. கடந்த 2021-22 கொள்ளிடம் சரகம், தாண்டவங்குளம் ஊராட்சி உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியினுடைய அந்த பள்ளியினுடைய குழு புதுப்பித்தல் மற்றும் அங்கீகாரம் வேண்டி அது அனுப்பப்பட்ட கோப்புகளானது 3 ஆண்டுகள் இந்த அலுவலகத்திலே முடக்கி கிடக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளாக அந்த கோப்புகள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இவருடைய பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு எந்த திறமையும் இல்லை, நிர்வாக திறமையும் இல்லை, ஊழியர்களை வேலை வாங்கக்கூடிய திறமையும் இல்லை. கண்காணிப்பாளரையும் அதே மாதிரி அவருடைய உதவியாளர் 2 பேருடைய சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு இவருடைய பணியானது இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதன் காரணமாக ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பள்ளியானது 1 மாதத்துக்கு முன்னாடி அவர் இறந்து விட்டார். அவருடைய கொலைக்கு காரணமானவர் இந்த மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர். மாநில கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவருடைய செயல்பாடு இருக்கிறது. 9/1/2025 பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாரு. பேச்சுவார்த்தைக்கு அழைச்சு நாங்க கொடுத்த 9 கோரிக்கைகள்ல இந்த 2 கோரிக்கை மீது நாங்க உடனடியாக 1 மாதத்துல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாரு. இது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு பிறகு நாங்க முறையாக தபால் கொடுத்தோம், தீர்மானம் கொடுத்தோம். அதன் அடிப்படை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஆகையினால இது ஆர்ப்பாட்டம் முதல்கட்ட போராட்டமாக ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இவர் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். மண்டல அளவிலான போராட்டமாக இது உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.